அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. அபி இருந்துட்டு அத்தை இது மாதிரியெல்லாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அபி இப்போதான் அந்த முரளி கிருஷ்ணாவை பற்றின உண்மை உனக்கு தெரிய வருதா? நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீ நம்புற மாதிரி ஒன்றும் அந்த முரளி கிருஷ்ணன் நல்லவன் கிடையாதுன்ட்டு. இப்பயாச்சும் நான் சொல்கிறது உண்மை நீ தெரிஞ்சுக்கிட்ட இல்லைன்றாங்க. ஆமாம் அத்தை, இப்போ தான் எனக்கு எல்லாமே உண்மை தெரிய வந்தது அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இனி நீ கவலைப்பட வேண்டாம் சரியா? ஏன்னா எந்த அளவுக்கு அவன் கெட்டவன் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இனி நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றாங்க. அவன் என்னென்ன பண்ணுறான், அவனை ஃபாலோ பண்ணி உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதானே, ஃபாலோ பண்ணி உண்மை தானே தெரிஞ்சுக்கணுன்றாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்றாங்க. நீ இதை நினச்சி எல்லாம் கவலையே பட தேவையில்ல சரியான்றாங்க. இனி என்னுடைய ஆட்டம் ஆரம்பம்ன்றாங்க. அந்த முரளிகிருஷ்ணன் எப்படி நம்மளுடைய வழிக்கு வரான்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு சூப்பராக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அபிகை ஒரு பிளான் சொல்லுவாங்க. அபி இருந்துட்டு சூப்பரத்தை பிளான் வேற லெவலில் போறீங்க, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்றாங்க. ஒர்க் அவுட் ஆகுமாவா? கண்டிப்பாக இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. முரளிகிருஷ்ணா பைக்கில் போகும்போது அபி பார்த்தீங்கன்னா குறுக்கால இடிச்சிருவாங்க. அப்புறமா தவறி கீழே விழுந்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வழியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல வழியில் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அபி அட்மிட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருப்பாங்க. டாக்டர் இப்போ அவர் வாயில இருந்து சில உண்மைகளை சொல்லணும், அதை சொல்ல வைக்க முடியுமா? கண்டிப்பாக சொல்ல வைக்க முடியும், கவலைப்படாதீங்க, நான் சொல்ல வைக்கிறேன்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. முரளிகிருஷ்ணா கிட்ட இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னாலும் நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்ட்டு சில விஷயங்களை கேட்குறாங்க. அபி கண்டிப்பாக உண்மைகளை சொல்லிட்டு அபி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரோமோவில் முரளிகிருஷ்ணா உண்மைகளை சொல்லுவாங்களா, இல்லை அந்த உண்மைகளை அப்படியே மறைக்க போகிறாங்களா, அபிக்கு அந்த உண்மை எப்படி தெரிய வரப்போகுதுன்ட்டுலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.